ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் ப்ராஜெக்ட்டுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷன் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் அலாரம் யூஸிங் ஃப்ளேம் சென்சார் இந்த கான்செப்ட் பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அது டே டைமில் நடந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுற ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நம்ம வெளியே வந்துடுறோம். அதே வந்து நைட் டைம் நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்துல நிறைய டெத்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக் ஃபயர் அலார்ட் சிஸ்டம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன 24/7 மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம வந்து போய் ஃபயர் டிடெக்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃபயர் டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அலாரம் சவுண்ட் வந்து வந்துடும். ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து SMS பண்ணுற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட ஒரு மெசேஜ் போகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு என்ன பண்ணிக்க ஒரு அலார்ட் மெசேஜ் வந்து எப்படி நம்ம சென்ட் பண்ணுறது, நம்ம இது வரைக்கும் நடத்தின டாப்பிக் வந்து இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ஓகே, fire accidents often occur suddenly and people may not notice the fire immediately, especially during night time. ஓகேவா, பகல் டைமில் நம்ம மானிட்டர் பண்ணிடுவோம். ஆனால் நைட் டைம்லாம் முடியாது. ஆர் when the areas is empty, to avoid the major damage, an automatic systems is needed to sense the fire early and provide an instant alert. எனக்கு என்ன ஆகணும், அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதுக்காக ஒரு ஃபயர் அலார்ட் சிஸ்டம் வச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக 24/7 மானிட்டர் பண்ணி நம்ம ஒரு அலார்ட் மெசேஜ் கொடுத்துரும். அப்போ வந்து டேமேஜ் தான் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். இன் திஸ் ப்ராஜெக்ட் ஃப்ளேம் சென்சார் constantly monitors the surroundings and sends the fire signal to the Atmega 328 microcontroller. The controller processes this signal and activates relay driven buzzer alarm. ஓகே, எனக்கு வந்து அலாரத்தை வந்து இண்டிமேட் பண்ணலாம். 16:2 டிஸ்பிளே வந்து என்ன பண்ணியிருப்போம், LCD டிஸ்பிளேயில் வந்து நம்ம வந்து ஃபயர் டிடெக்டட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இண்டிமேட் பண்ணலாம். இப்போதைக்கு நாங்கள் எதுவும் ரைட் பண்ணல. எஃப்எஸ்ன்னு போட்டு =1 இல்லை 0 மட்டும் தான் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இந்த பிளாக் டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அதே சேம் பிளாக் டயக்ராம் தான். பவர் சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ், ஃபயர் ஃப்ளேம் சென்சார், அடுத்த டிரைவர் ரிலே, 12 வோல்ட் பஸ்ஸர் அலாரம், LCD டிஸ்பிளே, இது மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆகணும், ஃபயர் அலாரம் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா பஸ்ஸர் வந்து இண்டிமேட் ஆகணும். பஸ்ஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட்டு, நம்மளுடைய கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் தான் அவுட்புட் வரும். அப்போ அந்த 5 வோல்ட்டை வச்சு என்ன பண்ணும், 12 வோல்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க, டிரைவர் இல்லை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி சென்சாரோட வேல்யூஸ் வந்து என்ன வருது அப்படிங்கிறத LCD டிஸ்பிளேல மானிட்டர் பண்ணியிருக்கேன். இதோட அட்வான்டேஜஸ்னு வந்து நம்ம என்னென்னு பார்ப்போமா. அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைட்ஸ் இயர்லி ஃபயர் டிடெக்ஷன், ரெடியூசிங் லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. எனக்கு என்ன பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து ஃபயர் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிலாம் அந்த இருக்க நிலைமையாக நாங்கள் ரொம்ப அப்படியே அந்த இடமே பார்த்தீங்கன்னா தீஞ்சு போன மாதிரி இருக்கும், நிறையா இதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், உடனே வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, அடுத்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், நோ மேனுவல் மானிட்டரிங் நீடட். ஒரு ஹியூமன் வச்சு நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும் விஷயம் இல்லை. லோ காஸ்ட் அண்ட் சிம்பிள் டு பில்ட் வித் பேசிக் காமன்ஸ். ஒரு பேசிக் காமன்ஸ் வச்சு நம்ம பண்ண முடியும். ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் பிகாஸ் ஃப்ளேம் சென்சார் டிடெக்ட் ஃபயர் இன்ஸ்டன்ட்லி, ஒர்க்ஸ் 24/7 கண்டினியூஸ்லி வித்தவுட் ஹியூமன் இன்வால்வ்மெண்ட், போர்ட்டபிள், காம்பேக்ட் அண்ட் ஈஸி டு இன்ஸ்டால். ஈஸியாக வந்து நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். LCD ஷோஸ் கிளியர் அலாரம் ஸ்டேட்டஸ் ஃபார் குயிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்ளிகேஷன்ஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ், கிச்சன் அண்ட் கேஸ் ஸ்டவ் ஏரியாஸ், ஷாப்ஸ் அண்ட் கமர்ஷியல் பில்டிங்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வேர்ஹவுஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் சர்வர் ரூம்ஸ், பார்க்கிங் ஏரியாஸ், கெமிக்கல் ஸ்டோரேஜ் ரூம்ஸ், ஸ்மால் ஆஃபீஸ் அண்ட் ஒர்க் ஸ்பேஸ். இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இதோட அப்ளிகேஷன்ஸுக்குன்னு சொல்லி இந்த 10 அப்ளிகேஷன்ஸும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சின்ன பிளாக் டயக்ராமை இந்த 10 அப்ளிகேஷனும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிளாக் டயக்ராம், இந்த அட்வான்டேஜஸ், இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.